தமிழ் சினிமாவின் சரித்திர நாயகன் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் இப்போ 75வது வருடம் அவருடைய வயது 75 அடியெடுத்து வைக்க போறாரு. 12/12/2025 தமிழ் சினிமாவுக்கு அவர் ஆற்றிய பணிகள் பார்த்தீங்கன்னா, அவரால் தமிழ் சினிமா எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலக அளவில் தமிழ் சினிமாவை யாருக்குமே தெரியாத போது தமிழ் சினிமாவை உலக அளவில் முதல்ல இந்திய அளவில் தமிழ் சினிமாவை பிரபலப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் உலக அளவில் எல்லா கண்ட்ரிலையும் தமிழ் சினிமாவை ரசிகர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிரபலப்படுத்திய முதல் நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். கலெக்ஷன் வாய்ஸும் அவர் தான். இன்னைக்கு வரைக்கும் கலெக்ஷன் கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தாங்க. அவர் அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. இது தமிழ் சினிமாவில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலர் கட்டுக்கதைகளையும் உல்டா வார்த்தைகளையும் போட்டு ஒரு சிலர் சூப்பர் ஸ்டார்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் சொல்லிட்டே இருக்கட்டுங்க. உண்மைதான். பொய் எவ்வளவு தடவை சொன்னாலும் உண்மை ஆயிராது அப்படிங்கிறத நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். தலைவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வைப்ரேஷனுங்க. உண்மையாலுமே தலைவரை நேசிக்கிற, தலைவரை விரும்புற, தலைவரை ரசிக்கிற அத்தனை பேருக்குமே இது தெரியும். தலைவருடைய ஒரு ஸ்பீச் போதுங்க நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு. தலைவருடைய ஒரு போட்டோ போதுங்க நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு. தலைவருடைய அந்த ஸ்பீச்சை கேட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்னதான் தோண்டு போயிருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஒரு சிக்கல்ல இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எப்படி மேல வரணும், எந்தெந்த தடைக்கற்களை தாண்டி நம்ம வாழ்க்கையை சந்திக்கணும், என்னென்ன தடைக்கற்களை நம்ம சந்திக்கணுங்கிற வரைக்கும் அவர் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச் அவர் கொடுப்பாரு. அவர் சொல்றதெல்லாம் வைர வார்த்தைகள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அவருடைய வாய் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிசய பிறவி இந்த உலகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவர் ஒரு அதிசய பிறவி தான். ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்று வரை 50 ஆண்டுகள் கொடிகட்டி பறக்கிறாரு. எல்லார் வாயில இருந்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொல்ல வச்சிருக்காரு. எங்க தாத்தா சொல்லியிருக்கலாம், எங்க அப்பா சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு நான் சொல்றேன், நாளைக்கு என் பையன் கூட சொல்லுவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு இத்தனை தலைமுறையை கட்டி போட்டு வச்சிருக்காரு. அதுக்கான மந்திரம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது இல்லைங்களா? அதனால்தான் அதிசய பிறவி, அதிசய ஜாதகம் அப்படின்னே சொல்றேன். அவர் ஏகப்பட்ட வாய்ப்புகள், அவர் சினிமாவை தவிர்த்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் அவருக்கு வந்ததா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வாய்ப்புகள் அவரை தேடி வந்தது. ஆனால் அவர் மனதில் என்ன தோணுகிறதோ அதை மட்டும் தான் அவர் செய்வார். அவர் மனசுல என்ன ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது, இந்த விஷயம் நம்ம செய்யணும், இந்த விஷயம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா யாரை பத்தியும் பயப்படாம எதற்காகவும் யோசிக்காம செய்யக்கூடிய ஒரு நபர். ஆனால் இந்த விஷயம் வேண்டாம், இந்த விஷயத்தினால இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு, என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய தொண்டர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு அவர் மனசுல எப்போ தோணுதோ அப்போ அவர் இந்த அரசியல் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. அரசியல் அவர் இல்லைனாலும் அவரை சுற்றி அரசியல் இருந்து கொண்டே இருக்கும். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க அத்தனை சிஎம்மும் ரஜினிகாந்த் அவர்கிட்ட அசால்ட்டா பேசக்கூடிய நபர்கள். இந்த மாதிரி ஒரு நடிகர் இருக்காங்களா அப்படின்னா எங்கேயுமே இல்லைங்க. அந்த ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய ஒரு மாசு, அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சனாக எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு நபர். தமிழ்நாடு மட்டும் இல்லை, நீங்கள் இந்த பக்கம் கர்நாடகா போனீங்கனாலும் இவர் தான் சூப்பர் ஸ்டார்னுவாங்க, தெலுங்கு போனீங்கனாலும் இவர் தான் சூப்பர் ஸ்டார்னுவாங்க, ஆந்திரா போனீங்கனாலும் இவர் தான் சூப்பர் ஸ்டார், இந்த பக்கம் கேரளா போனீங்கனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் ஒன் அண்ட் ஒன்லி ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்துக்கு இணையாக ஒரு நடிகரை நம்ம இப்ப இந்த சமகாலத்தில் நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ஒருவேளை அடுத்து வரக்கூடிய தலைமுறையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பீட் பண்ணக்கூடிய 50 வருடங்கள் தமிழ் சினிமாவை ஆட்சி பண்ணக்கூடிய நடிகர்கள் இனி வருவார்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் இந்த சரித்திர நாயகன். ஏன்னா 50 வருஷம் தன்னுடைய ரசிகர்களால சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்தை தக்க வச்சிட்டு இருக்காரு. அது எந்த ஒரு நடிகராலையும் முடியாத காரியம். அதை சிறப்பா தன்னுடைய ரசிகர்களுக்கு எப்பப்ப என்ன மாதிரி படங்கள் கொடுக்கணும், எப்பப்ப எந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லணும், எப்பப்ப தன்னுடைய ரசிகர்களை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறத சிறப்பா தொடர்ந்து அவர் இந்த சினிமா துறையை பயன்படுத்தி தன்னுடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. தொடர்ந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டும் இருப்பாரு. அவரை மாதிரி ஒரு 75 வயதுல ஒரு ஹீரோ இந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் இந்தியா முழுவதும் சுத்தி பாருங்க, உலகம் மூலம் சுத்தி பாருங்க. இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் 75 வயசுங்க,
இவர் வந்து ஒரு படம் நடிக்கிறாருங்க, அந்த படத்துக்கு இந்த பட்ஜெட் போடுறாங்க, இந்த படம் இந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஆகுதுங்க, இந்த படம் இந்த அளவுக்கு கலெக்ஷன் கொடுக்குதுங்க, ஆனால் தொடர்ந்தும் படம் பண்ணிட்டு இருக்காருங்க, இன்னைக்கும் ஒரு டாப்ல இருக்காருங்க அப்படின்னு இந்த உலகத்துக்குள்ள எங்க வேணா நீங்க தொலைவி பாருங்க, ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவரை மிஞ்சி யாருமே இங்கே இல்லைங்க அப்படிங்கிறது தான் அழுத்தம் திருத்தமாக உண்மையே உண்மையாக தான் சொல்லி ஆகணும். அழுத்தம் திருத்தமான உண்மை. சூப்பர் ஸ்டாருக்கு நிகர் யாரும் இல்லை. அப்படி நான் சூப்பர் ஸ்டாருக்கு நிகரானவன், சூப்பர் ஸ்டாரையே தாண்டி விட்டேன் அப்படின்லாம் கட்டுக்கதைகளை வந்து விட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவத்தை தான் அவங்ககிட்ட கொண்டு போய் அவங்கள வந்து மனநல மருத்துவத்தில் தான் சேர்த்தணும். ஏன்னா அது வந்து உண்மையான பச்சை பொய். ஓகேங்களா? அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது வந்து என்றைக்குமே வந்து சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் அவர்கள் நேரடியாகவோ, சூப்பர் ஸ்டார் அவர்களின் மறைமுகமாகவோ, சூப்பர் ஸ்டார் அவர்களின் படங்கள் மூலியமாகவோ, சூப்பர் ஸ்டார் அவர்களின் பாடல்கள் மூலியமாகவோ, சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி பேசுவதன் மூலியமாகவோ, சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி புகழ்வதன் மூலியமாகவோ, சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி தவறான விதத்தில் பேசுவதன் மூலியமாகவோ பல ஆங்கிளில் பல பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு யூடியூப்ல. இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசினா வியூஸ் வரும், ரஜினிகாந்த் அவர்களை வந்து திட்டி பேசினா வியூஸ் வரும், ரஜினிகாந்த் அவர்களை இன்னொருத்தர் பீட் பண்ணிட்டாருன்னு சொல்லி பேசினா வியூஸ் வரும். அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பாசிட்டிவா பேசினாலும் காசு, ரஜினிகாந்த் அவர்களை வந்து நெகட்டிவா பேசினாலும் காசு. அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேரை வாழ வச்சுட்டு இருக்காரு, வாழ வச்சுக்கிட்டு இருந்தாரு, வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது ரஜினிகாந்த் அவர்களை வந்து மனதார வந்து ஏற்றுக்குவாங்க, ஆனால் வெளியே பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்தெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி வெளியே பேசுவாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மை உண்மை உண்மை. அவருக்கு மாதிரி ஒரு உண்மையை பேசுகிறவரும், அவரை மாதிரி ஒரு நேர்மையாக இருக்கிறவரும் இவ்வுலகில் இருப்பது ரொம்ப 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 அரிது. அதை வந்து இன்று வரை தொடர்ந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு புரியாது. அவருடைய சுயசரிதைன்னு ஒன்று அவர் எழுதிட்டு இருக்காரு. அந்த சுயசரிதை வெளியே வரும்போது அதற்கான பதில் உங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளோ நேர்மையானவர், எவ்வளோ உண்மையானவர், ஏன் அவர் வந்து இப்படி ஒரு ஓப்பன் புக்கா வந்து அவருடைய சுயசரிதையை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அன்று இந்த உலகம் அவரை இன்னும் மேலும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை. அதுவும் நடக்கும். இப்ப நம்ம தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2ஓட ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து வந்துட்டு இருக்க போது வந்து ரெடியா இருக்கு. பிறந்தநாள் அன்று வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது தலைவரோட 173 படத்தோடைய ஒரு சின்ன ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதற்கப்புறம் தலைவருடைய சூப்பர் டூப்பர் ஹிட் 1999ஆம் வருடம் ரிலீஸ் ஆன படையப்பா அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆகுது. ரீரிலீஸ் அந்த படம் நார்மலாகவே வந்து பட்டையை கலப்போம். சன் டிவிலாம் அந்த படம் போட்டாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் டிஆர்பி ஏறிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து தேட்டரில் ரீரிலீஸ் ஆகுது. அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து அட்வான்ஸாக புக்கிங் ஆயிருக்கு. அந்த ரீரிலீஸ் மூலியமாக ரசிகர்களை கொண்டாட வைக்கிறார், ப்ரோமோ மூலியமாகவும் கொண்டாட வைப்பார். அதுக்கும் ஜெயிலர் 2ஓட ப்ரோமோவும் வரப்போகுது. கொண்டாட்டம் தான். தலைவர் அன்று வெளியே வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு சின்ன ஸ்மைலோட ஒரு வணக்கத்தை போடுவார். அதுதான் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. தலைவர் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும், அவர் மனசு நிறைய மகிழ்ச்சியா இருக்கணும். அவர் நல்லா இருந்தாருன்னா நம்மள நிறைய சந்தோஷப்படுத்திட்டு இருப்பாரு. அவர் இது வரைக்கும் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கே வந்து தலைவருக்கு எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கோங்கிறது இன்று புரியாது, புரியும் போது புரியும். தலைவர் நீடூடி வாழணும், சந்தோஷமா இருக்கணும். அவர் வாழ்த்த வயது இல்லை, வணங்குகிறேன் தலைவா. நீ எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான் தலைவா, நிரந்தர சூப்பர் ஸ்டார், ஒன் அண்ட் ஒன்லி ரஜினிகாந்த் தான்.